இயர்ஸ் பக்கத்துல ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த ஜெபம் பண்ணும்போதே ஒரு காரியத்தை சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி சிஸ்டர் வந்து ரொம்ப அழகா ஒரு சாட்சி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் பக்கத்துல 20 இயர்ஸ் பக்கத்துல தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு மனுஷனுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேரும் அப்படியே சண்டை போட்டு பிரிஞ்சு இனி அவங்க பேசவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்படி 20 வருஷமா ஒரு வார்த்தை கூட பேச்சுவார்த்தை இல்லை. அப்ப திடீர்னு அவங்க மனசுல ஞாபகம் வந்துச்சாமா, ஆண்டவரே அந்த மனுஷன் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சாங்களாமா. அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போன அன்றைக்கு இரவுல 20 வருஷம் தாண்டி பேசாத அந்த நபர் போன் பண்ணி பேசி மனசுல எதுவுமே வச்சுக்காத அப்படின்னு சமாதானம் பேசினாங்க. ஆமென். எத்தனை நல்லவர் நம்முடைய ஆண்டவர். இன்னொரு சாட்சியை சிஸ்டர் சொன்னாங்க, 5 வருஷம் தன்னுடைய கணவனார் பிரிஞ்சிருக்கிறாரு. ஒரு கால் கூட எதுவுமே பண்ணலையாமா. அவருடைய மனசு வந்து கல்லான மனசாமா, இறங்கவே மாட்டாராமா. எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்களாமா, உங்க மனைவியோட சேர்ந்து வாழுங்க, நீங்க சமாதானமா இருங்க. ஆனா இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு the first time அவருடைய கணவனாருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சாமா. எனக்கு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய கணவனார அழணும் அப்படின்னு எல்லாம் நான் நினைக்கல, அவர் சந்தோஷமா இருக்கிறதா நான் விரும்புறேன். ஆனா அவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரர், அவரை மாற்றவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான் பார்க்கிறேன், கண்ணுல தண்ணி வருது. அவர் வந்து என் கூட ஒப்புரவாகி சமாதானமா வாழ ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென்.